ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனித உடலும் 96 தத்துவங்களும் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். அதோட கன்டினியூஷனை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித உடலில் வந்து பஞ்ச ஞானேத்திரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞானேத்திரியங்களை பேஸ் பண்ணி ஒரு 5 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பஞ்சம்னா 5 இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல், வாய், கண்கள், மூக்கு, காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடல் வந்து நடமாடுறதுக்கு உதவுது, வாயின்றது நம்ம சுவைக்கிறதுக்கு உதவுது, கண்கள் பார்க்கறதுக்கு உதவுது, மூக்குன்றது நுகர்வதற்கு வந்து உதவுது, காதுன்றது கேட்கறதுக்கு உதவுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்மேந்திரியம்ன்றது கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஞானேந்திரியம்ன்றது கண்ணுக்கு தெரியாமல், அதாவது நம்ம உடலுக்குள்ளேயே இருந்து மறைப்பொருளாக நம்மளை வந்து இயக்கிட்டு இருக்க எல்லா விஷயம் தாங்க இது. வாயின்னு பார்த்தோம்னா வெளியே தான் இருக்குது, ஆனால் சுவைக்கிறது வந்து உள்ளுக்குள்ளே நடக்குது. கண்கள் அப்படின்றது வெளிப்புறமாக தெரிஞ்சாலும் பார்வை திறன் அப்படின்றது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. மூக்குன்றது நுகர்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணாலும், ஆனால் நுகர்வு சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா மறைப்பொருளாக உள்ளே தான் இருக்குது. காதுன்றதும் அதே மாதிரி தான், கேட்குற விஷயமா வெளியே காது இருந்தாலும் பட் அதோட திறன் உள்ளதாக இருக்குது இல்லையா? இதுதான் இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள். அடுத்தது வந்து பஞ்ச கண்மேந்திரியங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நாக்கு அப்படின்னா கூர்மையான ஆயுதம், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்தது வந்து கைகள் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விஷயத்திலையும் உதவுறதுக்காக இருக்குது. கால்கள் அப்படின்றது தாங்கிறதுக்காக இருக்குது. மலமாய் அப்படின்றது வந்து குடலாக நமக்குள்ளே வந்து செயல்படுதுங்க. கருவாய் அப்படின்றது வந்து சிறுநீர் கழிக்கவும் விந்து அப்படின்னு சொல்கிற அழுக்குகளை வெளியேற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னு இருக்குது. 5 தன்மாத்திரைகள் என்ன அப்படின்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுவை அப்படின்னா நாக்கினுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒளின்றது வந்து வெளிச்சமாக தெரியுது. ஊறுன்றது வந்து உணரும் தன்மை அப்படின்னு, அதாவது 10 விரல்களை நம்ம உணர்றோம் இல்லையா, அந்த விஷயம். ஓசைன்றது வந்து செவியோட உள்பகுதியில் நம்ம வந்து அறிஞ்சிக்கிற ஒரு விஷயம். அடுத்தது நாற்றம் அப்படின்றதும் வந்து உள்பகுதியில், மூக்குடைய உள்பகுதியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க. அடுத்தது பஞ்ச கோஷங்கள் இருக்குது. பஞ்ச கோஷங்கள் என்ன, இந்த 5 கோஷங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அன்னமய கோஷம் அப்படின்றது வந்து ஃபிசிக்கல் பாடி, பிராணமய கோஷம் 2வது, அதாவது எனர்ஜி அண்ட் விட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. 3வது மனோமய கோஷம், அதாவது இன்டெலெக்சுவல் மைண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயங்க. 4வது விஷயம் விஞ்ஞானமய கோஷம், அதாவது ஒருத்தருடைய ஓவரால் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. 5வது பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி வந்து ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்எண்டிங் ஜாய், அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வரிசை நிலை தாங்க. அடுத்தது வந்து பஞ்ச அவத்தைகள் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச அவத்தைகள் என்ன அப்படின்னா தூக்கத்தையே 5 விதமாக பிரித்து சொல்கிறாங்க. அதாவது விழிப்பு, கனவு, சுழுத்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. விழிப்பு அப்படின்றது வந்து ஜாக்கிரதான்னு சொல்லுவாங்க, அதாவது விழிச்சிருக்க நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கனவு அப்படின்றது வந்து சொப்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உறங்க கனவோட ஒரு தூக்கம் தூங்கணும் இல்லையா, அது கனவுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சுளுத்தி அப்படின்றது மயக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. துரியம், துரியாதீதம் அப்படின்ற அதுக்கு அடுத்த நிலைங்க. அதாவது துரியம்ன்றது பார்த்திங்கன்னா உயிர்நிலைன்னு சொல்லுவாங்க. துரியாதீதம் பார்த்திங்கன்னா இறைநிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிக்கு வெளி கடந்து சும்மா இருக்க ஒரு, அதாவது சும்மா இருந்து சுகத்தை காணு அப்படின்னு உதாசத்திரங்க சொல்லுவாங்க, அதுக்கான அர்த்தம் தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 ஆதாரங்கள் மனிதனுக்கு இருக்குது. 6 ஆதாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்னேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சப்த தாதுக்கள் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7 தாதுக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சீழெலாம் சொல்லுவோம் இல்லையா உடம்புல வழியுது. அடுத்தது ரத்தம், அதாவது வெள்ளை சிகப்பு அணுக்கள். 3வது மாமிசம் அப்படின்றது, அதாவது மொத்த சதைகள் நமக்குள்ளே இருக்கிறது. 4வது வந்து மேதசை அப்படின்வாங்க, அதாவது கொழுப்பு படிவம் இருக்கு இல்லையா, கொழுப்புன்ற விஷயம். அடுத்தது 5வது அஸ்தி அப்படின்றது எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயம், எலும்பு குறிக்கிற விஷயம். 6வது மஜ்ஜம் அப்படின்னு சொல்லுவாங்க, மஜ்ஜின்னு சொல்லுவாங்க. எலும்புக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா ஒரு மஜ்ஜி, நம்ம பொதுவாக வந்து ஆட்டு எலும்புகள்லாம் கூட வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ளே வர அந்த மஜ்ஜி. அடுத்தது வந்து சுக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இனப்பெருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளேருந்து உற்பத்தி ஆகிற ஒரு திரவம் அப்படின்னு சொல்லலாம், விந்துன்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் விந்து, அதாவது பெண் முட்டை, ஆண் முட்டை, ஜைகோட்டைஸ், எம்ப்ராய்ஸ்லாம் இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா சயின்ஸில். இந்த விஷயத்தை குறிக்கிறது, அதாவது குரோமோசோன்ஸை குறித்து 23 பேர்கள் இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்ட ராகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இடம்பம், அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காமம் அப்படின்னா உடல் ஆசை அப்படின்னு சொல்லலாம். குரோதம் அப்படின்னா கோபம், சினம் அப்படின்னு சொல்லலாம். லோபம் அப்படின்னா சுயநலம். மோகம் அப்படின்னா பேராசை. மதம் அப்படின்னா வெறி. மாச்சரியம் அப்படின்னா பொறாமை அப்படின்னு சொல்லுவாங்க. இடம்பம் அப்படின்னா ஆடம்பரமாக வாழ்றதுன்னு.
அடுத்தது அகங்காரம் அப்படின்னா கடைசியாக நான் அப்படின்ற ஒரு செருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் என்ற ஒரு திமிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தச நாடிகள் மனிதனுக்குள்ளே இருக்குது. தச நாடிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடகலை, பின்கலை, சுழுமுனை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்குனி, குகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடகலைன்றது இடது நாசி, பின்கலைன்றது வலது நாசி, சுழுமுனைன்றது மத்திய நாசி, சிகுவைன்றது உணவு நீர், இதை வந்து நம்ம தொண்டைக்குள்ளே வந்து இறக்கிறதுக்கு உதவி செய்கிற ஒரு நாடிங்க. அடுத்தது புருடன் அப்படின்றது வந்து பார்க்குற பார்வைக்கான ஒரு திறனை கொடுக்குற ஒரு நாடி. அடுத்தது காந்தாரி அப்படின்றது வந்து உணர்வு திறன், அதாவது எந்த ஒரு விஷயமும் உணர்கிற ஒரு திறனை நம்ம கொடுக்குற அந்த நாடி வந்து உதவுது. அடுத்தது அத்தி அப்படின்றது வந்து செவி வளம், காது கேட்கறதுக்கு. அலம்புடை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கழிவை வந்து உடம்புலேருந்து அகற்றத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு நாடி. சங்குனி அப்படின்றது வந்து பாலின்பம், கலவி. இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அடுத்தது குகு. குகுனா அதாவது கிட்டத்தட்ட விந்து அணுக்களை ஆவியாக்கி ஆக்னால சேர்க்குற ஒரு ப்ராசஸ் தாங்க இந்த நாடி பண்ணிகிட்ருக்கு. அதாவது பொதுவாக தியானத்தில் இருக்க, யோகத்தில் இருக்க எல்லாருக்குமே முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு கேள்வியாக கேட்பாங்க, விந்து எப்படி மேலே ஏற்ற முடியும், எப்படி ஆவியாக்கி ஆக்னால சேர்க்க முடியும் அப்படின்னா, அதோடைய தேர்ட் ப்ராசஸை பண்ணுற ஒரு விஷயம் தான் அந்த குகுன்ற நாடி நமக்குள்ளே இருந்து பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது தச வாயுக்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் கடைசி சாப்டராக, கடைசி விஷயமாக நான் உங்கள் எல்லாருக்கும் அடுத்த வீடியோவில் போடுறேன். அண்ட் தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.